யார் இந்த கான் சார்? இந்தியாவின் மிக பிரபலமான கல்வியாளர் மற்றும் யூடியூபர் ஆவார். பீகார் மாநிலம் பாட்னாவில் கான் குளோபல் ஸ்டடீஸ் என்ற பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக மிக குறைந்த விலை, அதாவது 200 ரூபாய் கட்டணத்தில் UPSC, SSC போன்ற பெரிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எளிய முறை பயிற்சி, அதாவது ஹியூமரஸ் முறையில் பயிற்சியும் நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று இவரது பயிற்சி மையத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்புடையவர்களை போலீசார் தற்போது 3 பேரை கைது செய்துள்ளனர். அடையாளம் தெரியாத 15 முதல் 20 நபர்களுக்கு மேல் இந்த பயிற்சி மையத்தில் புகுந்து காவலாளி ஒருவரை தாக்கியதாகவும், குறிப்பாக துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதாகவும் கான் தனது குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். எனவே போலீசார் CCTV காட்சிகளின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூடு நடந்ததற்கான எந்த உறுதிப்படுத்தலும் கிடைக்கவில்லை. தேடுதல் வேட்டைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக குற்றவாளிகளை கைது செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன என கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை அன்று இது குறித்து பேசிய கான் சார், காவல்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும், விசாரணை முடிவுகள் கிடைத்தவுடன் உண்மையில் இதை செய்தது யார் என்பது தெரிய வரும் என்றும், நான் எந்த ஒரு சண்டைக்கோ வாக்குவாதத்திற்கோ செல்லவில்லை என்றும், குறிப்பாக அருகிலுள்ள பயிற்சி மையத்தை சேர்ந்த சில சமூக விரோத கும்பல்கள் இதை செய்திருக்க கூடும் என்றும் கான் குற்றம் சாட்டினார். மேலும் எங்கள் காவலாளியை மோசமாக தாக்கி துப்பாக்கியாலும் சுட்டுள்ளனர். இவ்வளவு குறைந்த செலவில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் எப்படி நல்ல முடிவுகளை தர முடிகிறது என்பதுதான் அவர்களின் கோபமும் எரிச்சலும் ஆகும் என கான் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிலையில் இரவு முழுதும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், எண்ணிக்கையிலான பொருளாதார ரீதி குறிப்பாக நலிவடைந்த மாணவர்களுக்கு செயல்படும் இந்த கல்வி நிறுவனத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்குமாறும் பீகார் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. யார் இந்த கான் சார் என்பது குறிப்பாக 9 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ரக்ஷாபந்தன் போன்ற விழாக்களில் ஒரே நாளில் 15,000 மாணவர்கள் ராக்கி கட்டிய சம்பவம் மிகப்பெரிய பேசு பொருளானது. மாணவர்களுக்கு பிடித்த ஒரு சாராக கான் சார் தற்போது இந்தியா முழுதும் பேசப்பட்டு வருகிறார். குறிப்பாக இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடன் கான் சார் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அசட் என்றும், அவருடைய உயிர் மிக முக்கியம் என்றும் காவலாளர்களுக்கும் முதலமைச்சருக்கும் பல்வேறு வேண்டுதல்களையும் பல்வேறு கோரிக்கைகளையும் மாணவர்கள் சார்பாக கான் சாரை காப்பாற்ற வேண்டும், கான் சார் எப்படியாவது இந்த சமுதாயத்திற்கு தேவை என்கிறது போல பல செய்திகள் வெளிவருகின்றன. அப்படிப்பட்ட கான் சார் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மாணவர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். எது எப்படியோ இப்படிப்பட்ட எரிச்சல்கள் போட்டி நிறுவனங்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கிற இந்த விதமான சமுதாய சீர்கேடுகள், ஒழுங்கு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக இருக்கிறது.